இயேசு கிறிஸ்து மெய்யான தேவனுடைய குமாரன் என்கிற அந்த சத்தியம் அசைக்கப்படாதபடி இருக்க வேண்டும் என்று சொன்னால் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. ஆனா எனக்கும் உங்களுக்கும் ஒரே ஒருவர் தான் அந்த மீட்புக்குரிய வழியை உண்டாக்கி இருக்கிறார். அந்த மீட்புக்கு போவதற்கு அவர் மாத்திரம்தான் உரியவர். இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பூமியில மனிதனாக அவதரித்திருக்கிறார். ரோமர் புத்தகம் 1வது அதிகாரம் 4வது 5வது வசனத்துக்கு நேராக நம்முடைய வேதத்தை திருப்பலாம். So let us all turn our Bible to Romans chapter 1 verse 4 and 5. இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் பரிசுத்த வேதாகமங்களில் முன்னே தம்முடைய சுவிசேஷத்தை பற்றி வாக்குத்தத்தம் பண்ணினபடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்றும் மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவ குமாரனுமாய் இருக்கிறார். ஆமென். So in English it starts from 3 regarding his son who has act his earthly life as a descendant of David and who through the spirit of holiness was appointed the son of God in power by his resurrection from the dead, Jesus Christ our Lord. Through him we received grace and apostleship to call all the Gentiles to the obedience that comes from faith for his name's sake. ஆமென். இந்த வேத பகுதியிலிருந்து ஒரு முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இந்த இடத்துல பவுல் அப்போஸ்தலன் பேசுகிறார். So from this passage Paul the apostle he gives an important statement. இப்போ ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் in everyone's life சில மாற்றங்கள் என்பதை பார்க்கிலும் ஒரு தெளிவான சத்தியம் என்பது எந்த அளவுக்கு அவர்கள் புரிந்திருக்கிறார்களோ அந்த அளவுக்கு தான் அவங்களுடைய வாழ்க்கையினுடைய எதிர்காலங்களும் ஆசீர்வதிக்கப்படுகிறது. So based on the knowledge about the truth, how much the knowledge they have about the truth, based on that we can see their future also will be aligned. இந்த வேதாகம புத்தகத்தை, தோரா என்று சொல்லப்படுகிற பழைய ஏற்பாட்டு புத்தகத்தை முழுவதுமாக அவர்கள் யூதர்கள் படித்து தேறினவர்கள் தான். So all the Jews they were so familiar, they read the book of Torah, the first 5 books of Torah, they were so familiar with those books. ஆனா வேத புத்தகத்தை படித்திருந்தாலும் அந்த வேத புத்தகத்தினுடைய சத்தியத்துக்குள்ள இருக்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு ஆழமான ஒரு வெளிப்பாடை அவர்கள் அறியாதது நிமித்தமாக இன்றைக்கு வரைக்கும் நீங்க இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே அந்த மீட்பின் திட்டம் என்பது நிறைவேறப்படவில்லை. So even though they read the book, they have the knowledge about the book, they don't have the revelation about the scriptures. That's the reason until now they don't have the plan of redemption that God has given to them. இப்போ இந்த 4வது 5வது வசனத்திலே ஒரு முக்கியமான ஒரு சென்டர் ஆன ஒரு வேர்டு வந்தது இயேசு கிறிஸ்து. And if you read verse 4 and 5, very important word, the central word is Jesus Christ. இப்போ இயேசு கிறிஸ்து யார் அப்படி என்பதை பவுல் அப்போஸ்தலன் சந்தேகமின்றி ஒரு தெளிவான புரிதல் உள்ளவராக இருக்கிறார். So now Paul the apostle he was so clear and so clear that he knows who is Jesus Christ. இந்த இயேசு கிறிஸ்துனுடைய அந்த வெளிப்பாடு என்பதுதான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையினுடைய மீட்புக்கு அவசியமானது. So having the revelation about who is Jesus Christ, that is the one it shows the way for the redemption. நம்மளுடைய அஸ்திவாரம், நம்மளுடைய விசுவாசத்தின் அஸ்திவாரம் என்பது எங்கே ஆரம்பிக்கிறது என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையிலே ஆரம்பிக்கிறது. So our faith foundation where it starts on the cross. ஆகவே இந்த அடிப்படையாக நானும் நீங்களும் புரிந்திருக்க வேண்டிய இந்த சத்தியத்துல நமக்கு எந்த மாற்றமே இருக்க கூடாது. So these are the basic understanding and the truth, and everybody should know about that. We should not have any kind of doubt in that. ஆகவே தான் அவர் இப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க. That is the reason he starts like this. சொல்லுகிறார், தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் பரிசுத்த வேதாகமங்களில் முன்னே தம்முடைய சுவிசேஷத்தை பற்றி வாக்குத்தத்தம் பண்ணினபடி அப்படி என்று ஆரம்பிக்கிறார். He starts like this. It says the gospel he promised beforehand through his prophets in the holy scriptures. இப்போ ஓல்ட் டெஸ்டமென்ட்ல இயேசு கிறிஸ்துவை குறித்து என்னெல்லாம் சொல்லப்பட்டிருந்தது, வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருந்தது என்பதை குறித்து ஒரு தெளிவை அவர் என்ன செய்ய நினைக்கிறார், இந்த ஜனங்கள் புரிய வேண்டும் என்று விரும்புகிறார். The author likes to know that what are the places that it has been in Old Testament
Testament, what are the places it has been mentioned about Jesus Christ? இந்த இடத்துல நான் கொஞ்சம் உங்களை நிறுத்தி நான் உங்களுக்கு சொல்ல I விரும்புகிறேன். just want to stop here and then want to make you to clear with this உங்களுடைய one. விசுவாசமும் என்னுடைய விசுவாசமும் Your faith and my faith, இயேசு கிறிஸ்துவை குறித்து எப்படி புரிந்திருக்கிறோம் என்பதை பொறுத்து தான் நீங்கள் சரியான சத்தியத்தில் இருக்கிறோமா அல்லது துருபதேசத்துக்குள்ள இருக்கிறோமா என்பது காட்டப்படுகிறது. so only when you have the understanding about Jesus Christ, we can see whether you are in the right doctrine or you are in the false doctrine. இயேசு கிறிஸ்துவினிடத்துல இருந்த சீசர்கள்ட்ட இயேசு கேட்ட கேள்வி. So Jesus asked the question to the disciples who are along with them. என்னை அவர்கள் யார் என்று சொல்லுகிறார்கள்? So Jesus asked this question and said, like, who you say that நீங்க I am? என்ன யார் என்று சொல்கிறீர்கள்? Who you say that I am? இந்த கேள்வியை ஆண்டவர் தன்னுடைய சீசர்களை பார்த்து கேட்டார். Jesus Christ asked this question to his disciples. ஏன்னா இயேசு கிறிஸ்துவை குறித்து இயேசு கிறிஸ்து வாழ்ந்த கட்டத்தில் இருந்த பரிசேயராக இருக்கலாம், வேதபாரர்களாக இருக்கலாம், ஆசாரியர்களாக இருக்கலாம், அவர்களுக்குள்ளே நிறைய கேள்விகள் இருந்தது. இவர்தான் மேசியாவா என்கிற சந்தேகம் ஈவன் அவர் சிலுவைக்கு போகும் வரைக்கும் இருந்தது. So at those times when Jesus Christ was living, all the Pharisees, the teachers of the law, the priests, all they had this question whether he is the true Messiah or not. இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ள இருந்த ஒரு காரியம் என்னென்று சொன்னால், இப்போ மற்ற மக்களுடைய ஒப்பீனியனுக்கு முன்பாக தன்னை பின்பற்றுகிற சீசர்களுக்கு தான் யார் என்பதை குறித்து ஒரு தெளிவு இருக்கிறதா என்பதை அறிய வேண்டும் என்று விரும்பினார். Now Jesus Christ want to know what is the understanding about him, rather looking at all other people. He want to know what the disciples are thinking about him. நான் உங்கள்ட்ட மறுபடியும் ஒன்றை சொல்றேன். First I just want நம்முடைய to say this கரங்களில் இருக்கிற again. இந்த வேதத்தை நாம தியானிக்கும் போது அல்லது வாசிக்கும் போது, So with the Bible that we have, sometimes when we read and meditate, இயேசு கிறிஸ்து மெய்யான தேவனுடைய குமாரன் என்கிற அந்த சத்தியம் அசைக்கப்படாதபடி இருக்க வேண்டும் என்று சொன்னார். if you want to know that the truth that you have about Jesus Christ is the Son of God, it shouldn't be shaken. பழைய ஏற்பாட்டு புத்தகங்களிலே இயேசு கிறிஸ்துவை குறித்து என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை தியானித்து பார்க்கணும். You need to meditate and see in the Old Testament what are things has been spoken about Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை குறித்த தீர்க்க தரிசனங்களை நம்ம ஆராய்ந்து அதை தியானிக்க வேண்டும். We need to see about the prophecies that has been spoken about Jesus Christ, and we need to meditate on that. நம்ம இந்த கிறிஸ்மஸ் டைம்ல அதிகமாக யூஸ் பண்ணுகிற ஒரு வார்த்தை, In the time of Christmas season, we ஐசியா use chapter this word. 9 verse 6 நாம அதிகமாக ரீட் பண்ணுவோம். போற வீடுகள்ல எல்லாம் அதை தான் ரீட் பண்ணுவோம். So often we read this verse wherever we go. We read this Isaiah chapter 9 verse 6. நமக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்பட்டார், The Son has been given to us. நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். கர்த்தத்துவம் அவருடைய தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர். அவருடைய நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். For to us a child is born, to us a son is given, and the government will be on his shoulder, and he will be called Wonderful Counselor, Mighty God, Everlasting Father, Prince of Peace. இப்போ இந்த வார்த்தை மாத்திரமல்ல, ஐசியா chapter 7 verse 14ல சொல்லப்படுகிறது, இயேசு கிறிஸ்து கன்னியினுடைய வயிற்றிலே பிறக்க வேண்டும், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. Also in Isaiah chapter 7 verse 14 there is a verse, it says the virgin will conceive and give birth to a son, and he will be called as Emmanuel. இப்போ வேத புத்தகத்திலே பழைய ஏற்பாட்டிலே எப்படி எல்லாம் இயேசு கிறிஸ்துவை குறித்த தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிற என்கிற பார்வை நமக்கு அவசியம். So we need to have an understanding in the Old Testament periods, where are the places that it has been spoken about Jesus Christ and it has been prophesied. என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவை இன்றைய காலகட்டங்களிலே திருத்து பார்க்கிற தன்மைகள் பெருகி இருக்கிறது. So in today's date you can see about they were changing, manipulate about Jesus Christ in today's date. இயேசு கிறிஸ்து கடவுள் அல்ல. It's Jesus Christ is அவர் not a மனிதன். God. He is also ordinary No, person. இயேசு கிறிஸ்து மனிதன் அல்ல, அவர் கடவுள் மாத்திரம். So no, he is not a man, he is only God. No, இயேசு கிறிஸ்து உயிரோட எழும்பல. The people say that Jesus Christ haven't risen. இயேசு கிறிஸ்து மரிக்கவே இல்ல. Some people say Jesus Christ have not died. இப்படி பலவிதமான உபதேசங்களும் பலவிதமான கொள்கைகளை உடைய பிரிவுகள் காணப்படுகிறது. So there are lots of denomination, lots of people have a different opinion about Jesus Christ. இயேசு கிறிஸ்து திருத்துவத்திலே ஒருவர் என்பதை குறித்தும் இன்றைக்கு அநேக என்ன சொல்வது துருபதேச நிறைந்த சபைகளிலே ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. So there are many churches where they teach the false doctrine. They don't agree that Jesus Christ is one among in the Trinity. திருத்துவத்தில நாம எப்படி
உங்களுடைய விசுவாசம் என்னுடைய விசுவாசம் இருக்க வேண்டும் என்பது மிக அவசியம். It's very important that your faith and my faith should be upon the Trinity gospel. நம்ம என்ன விசுவாசிக்கிறோம்? உங்களுடைய விசுவாச பிரமாணம் என்ன? What is your faith statement? பாஸ்டர், எனக்கு விசுவாச பிரமாணம் என்றாலே அப்படி ஒன்று இருக்கா? So pastor, is there any faith statement like that? விசுவாச பிரமாணம் இருக்கா? Is there any faith statement? இருக்குதா இல்லையா? Is there or not? இருக்குதா இல்லையா? அது சொல்லும் போதே கொஞ்சம் அந்த என்ன சொல்றதா டவுட்டா சொல்ற மாதிரி இருக்கு. என்ன விசுவாச பிரமாணம்? So what is the faith statement? இல்ல எத்தனை பேர் ரோமன் கத்தோலிக்ஸ்ல இருந்து வந்திருக்கீங்க? So how many have the background of Roman Catholic background? உங்களுக்கு பிரமாணங்கள், கொள்கைகள், அந்த கோட்பாடுகள் தெரியுமா? உங்களுடைய பிரமாணங்கள் எத்தனை இருக்கு? 7. ஓகே, பரவாயில்ல, அவர் மட்டும்தான் தெரிஞ்சிருக்குது. இப்போ இந்த காரியங்கள் உண்மையில சொல்ல போனா நம்ம வந்துட்டு அதிகமான நாட்களுக்கு என்ன இருக்கு நம்ம பொதுவா பின்பற்றுறோம். இந்த விசுவாச கோட்பாடு என்ன, நமக்கு என்ன, எந்த அடிப்படையில் நம்மளுடைய விசுவாசத்தை கட்டி இருக்கிறோம் என்பது அதிகமான நாட்களுக்கு தெரியாது. Today most of the people, they don't know about what is the faith statement and upon which faith statement we are built. சக்ரிமெண்ட் ன்னு சொல்வார்கள். அது they call சடங்குகள். they call it as a sacrament. அவர் சொல்றது 7, ஆனா அதை தவிர கொள்கைகள் நிறைய இருக்கிறது. 39 மெயினா இருக்குது, 62 என்றாங்க. ஆனா 39 மிக முக்கியமான கொள்கைகள் ரோமன் கத்தோலிக் மதத்துல இல்ல, நான் சொல்றேன் சர்ச் ஆஃப் இங்கிலாந்து, இந்த தேசத்துல இருக்கிற சபையில் இருக்கிறது. So in the Church of England they call it as 39 is the statement, sacrament they call it as. There is much more as well. அது சக்ரிமெண்ட்க்கு கிடையாது, கொள்கைகள், அதாவது அந்த விசுவாச கொள்கைகள். So those are faith statement. Those are the faith statement they call it as. So அப்போ very important, நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் சரி இந்த அடிப்படையான கொள்கைகள், அடிப்படையான அந்த ஸ்டேட்மெண்ட்ல நம்ம சரியா இருக்கணும். So we need to be very sure about the statement very carefully. தேவன் ஒருவர். God is one. அவர் எப்படி இருக்கிறார்? How he is? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாக திருத்துவத்தில் இருக்கிறார். So he is on a trinity that is as consists of Father, Son and the Holy Spirit. ஒரே தேவன் நமக்கு உண்டு. We have only one God. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாராக திருத்துவ தெய்வமாக திருத்துவத்துறை உடையவர்களாக இருக்கிறார்கள். He is a triune God of Father, Son and the Holy Spirit. இதுல நமக்கு எந்த குழப்பமே இருக்கவே கூடாது. Let us not have any confusion in this. இயேசு கிறிஸ்து திருத்துவத்தில் ஒருவர். So Jesus Christ is one among the triune. திருத்துவத்தில் ஒருவர். The Holy Spirit also one among பிதாவாகிய the தேவன் Trinity. திருத்துவத்தில் ஒருவர். Also the Father God is also one among the Trinity. மூன்று பேரும் ஒன்றாக இருக்கிறாங்க. And all three are in one. இப்ப திருத்துவத்தை குறித்து எத்தனை டீச்சிங் கேட்டாலும் அதுல குழப்பங்கள் நிறைய இருக்கு. So even though you hear many teaching about the Trinity, still you have some questions. ஆனா என்ன எனக்குள்ள உங்களுக்குள்ள தெளிவு இருக்குன்னு சொன்னால், but the clarity that you and myself should have is 100% தேவனாகவும் இருக்கிறார், 100% மனிதனாகவும் இருக்கிறார் என்ற ஸ்டேட்மெண்ட், அந்த faith statement நம்மள்ட்ட இருக்கு. So we should have this faith statement about Jesus Christ that he is 100% man and he is 100% God. So அந்த தெளிவு இருக்காவிட்டால் என்ன ஆகும் என்று சொன்னால், உங்களுக்கு கையில் இருக்கிற வேதத்தினுடைய சத்தியங்கள் அது உங்களுடைய வாழ்க்கையில மீட்பை கொண்டு வராது. So when you don't know about this truth, what happens is then the Bible that you have, it won't bring the redemption to you. ஆகவே தான் இந்த இடத்துல பவுல் அருமையாக ஆரம்பிக்கிறாரு. வேத புத்தகத்துல பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாக கிறிஸ்து இயேசுவானவர் இருக்கிறார். That's the reason Paul says that whatever we see about Jesus Christ in the Old Testament as a fulfillment, you can see now Jesus Christ has lived. இப்போ இது இந்த காலகட்டத்தில் மாத்திரமல்ல, பவுல் அப்போஸ்தலன் வாழ்ந்த காலகட்டத்தில் இயேசு கிறிஸ்துவை தெய்வ மகனாக, தேவனுடைய குமாரனாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலை அந்த காலத்தில் வாழ்ந்தவர்களுக்கு இருக்கவில்லை. So as today, those time also when Paul was living at those places, some of the people don't believe or agree that Jesus Christ is the Son of God. இயேசு கிறிஸ்து மேசியா என்பதை ஏற்றுக்கொள்வதற்கும் அவர்கள் ஆயத்தமாக இருக்கவில்லை. And those people are not ready to accept that Jesus Christ is அவ்வளவு the வேத Messiah. ஆதாரங்கள் இருந்தாலும், வேதத்திலே சொல்லப்பட்ட அத்தனை தீர்க்கதரிசன வார்த்தைகள் இருந்தாலும், Even though there is enough number of scriptural evidence and there is no enough number of proof, they are not ready to accept. ஆனா இந்த சத்தியம் மாத்திரம்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும்
ஒரு நித்திய ஜீவனை தருவதற்கு ஏதுவா இருக்கிறது. இயேசு கிறிஸ்து யார் என்கிறதை அடிப்படையாக வைத்து. So this concept, understanding about who is Jesus, that is the one that brings the eternal life for us. இப்போ அங்க 5வது வசனத்துல இப்படியா தொடங்குகிறார். So verse 5 it starts like this. மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவர் அப்படி என்று சொல்லுகிறார். Who as earthly life was a descendant of David. இப்போ இந்த காரியத்தை தொடங்கும் போது நிறைய பேருடைய எண்ணங்கள் என்ன இருக்குன்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து என்ன 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக பிறந்தவர். So with the people, when they see like this, they straight away they say Jesus Christ lived before 2000 years back. இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனிதனாக தாவீதினுடைய வம்சத்திலே அவதரித்தார், அவ்வளவுதான். Jesus Christ came into this world in a virgin's womb. ஆனால் அதற்கு முன்பாகவே இயேசு கிறிஸ்து பிதாவோடு இருக்கிறார் என்பதை குறித்து வேதத்திலே எத்தனையோ ஆதாரங்கள் உண்டு. But before he come into this world, he lived in this he lived, and there is enough number of proofs in the Bible. கொலோசியர் புத்தகம் chapter 1ல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், if you turn your Bible to book of Colossians இந்த chapter 1, பவுல் அப்போஸ்தலனுடைய வெளிப்பாடுகளை நீங்க அவதானிக்க முடியும். you can see about the revelation that the Paul the apostle got. இயேசு கிறிஸ்து யார் என்பதை குறித்து பவுல் அப்போஸ்தலனுக்குள்ள அவ்வளவு தூரமான வெளிப்பாடுகளை இயேசு கிறிஸ்து அவருக்கு கொடுத்திருந்தார். So Jesus Christ himself have given such kind of great clarity and the revelation about Jesus Christ. Verse 15ல இருந்து பாருங்க. So let's read from verse 15 onwards. அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. பரலோகத்தில் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. யாருக்குள்ள? இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நாம காண்கிற இந்த பூமி முழுவதுமே அவருக்குள்ளாக சிருஷ்டிக்கப்பட்டது. So for in him all things were created. When it says like that, through Jesus Christ everything whatever you see it has been created. பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளுமாகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும் சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டு அவருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டது. சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. Things in heaven on earth, visible and invisible, whether it's throne or powers or rulers or authorities, all things has been created through him and for him. இப்போ இந்த பவுல் அப்போஸ்தலனுடைய இந்த முக்கியமான வெளிப்பாடை நம்ம நல்ல ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். So we need to understand the very important the truth about what Paul says. இயேசு கிறிஸ்துவை குறித்து நானும் நீங்களும் இந்த பவுல் அப்போஸ்தலன் எப்படி எழுதி வைத்திருக்கிறாரோ அப்படியே விசுவாசித்து அதை ஏற்றுக்கொள்ளத்தக்க இருதயம் நம்மள்ட்ட இருக்க வேண்டும். So how Paul the apostle has been written, same way we as a people have to accept that and now to believe that. இன்றைக்கு உங்களிடத்துல வந்து யாராவது கேட்கலாம். Even today someone can come to you and ask this question. So பேரு சொன்னா நல்லா இருக்காது. இந்த பில்டிங் தந்த குரூப். So the person who gave the group who gave this building, அவர்கள் திருத்துவத்துல இயேசுவை தெய்வமாக பிலீவ் பண்ணனாலும் இயேசு கிறிஸ்து ஒரு சின்ன காட், ஸ்மால் காட் என்ற மாதிரி பிலீவ் பண்றாங்க. So even though they believe that Jesus Christ is God, they consider him as a small god. இந்த பில்டிங்கை சுத்தி இருக்கலாம் அவங்க தான் இருக்காங்க. So people around this building, you can see some of the people are in that group. இயேசு கிறிஸ்துனுடைய அந்த திருத்துவ தன்மையில நீங்க கொஞ்சம் குறைச்சிட்டீங்கன்னு சொன்னா கூட, உண்மையாக சொல்றேன், அந்த தேவனுடைய சத்துவத்தை, தேவனுடைய அந்த திருத்துவத்தை நாம் மறுதலிக்கிறவர்களாக மாறிவிடும். So if you start to slip away, even if you turn a bit of the truth, then we are slipping away from the truth. இந்த இடத்துல அழகாக பவுல் வர்ணிக்கிறார். Paul describes in a very well. சொல்றார் அவர் அதர்சனமான தேவனுடைய தற்சுரூபம் என்று சொல்லுகிறார். And he says the son of the image of the invisible God. இப்போ உங்களுக்கு தெரியும் வேதத்துல சீசர்கள் கேக்குறாங்க. அதுல கேட்கும்போது அவர் ஒரு கேள்வி கேட்கிறார். ஒரு சீசன் கேட்கிறார். என்ன கேட்கிறாரு? ஆண்டவரே எங்களுக்கு பிதாவை காட்டும். So you know about it. Through Jesus Christ the disciple asked this question, Lord show us the Father. John 14ல இருக்குது அது. You can see it in John 14. அப்போ ஆண்டவர் சொல்றாரு நீ என்ன கண்டும் பிதாவை காணலையா? So Jesus asked this question, you have seen me, you haven't seen the Father, is it? Chapter 14, John chapter 14 verse 8ல வாசிக்கலாம். 9 வாசிங்க. Chapter 14 verse 8 or 9. Yeah. அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடைய கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? அவன் என்னை கண்டவன் பிதாவை கண்டான் அப்படி என்றார். He says anyone who has seen me has seen the Father. இப்போ நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ பவுல் அப்போஸ்தலனுடைய வெளிப்பாடு என்னன்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து
யாராக இருக்கிறார் என்பதை குறித்து சொல்லும்போது சொல்லுகிறார் அவர் தேவனுடைய தற்சொரூபமாய் இருக்கிறார் என்று சொல்லுகிறார். So you can see when Paul was explaining about Jesus Christ, he says is image of God, he says. So அதோட அவர் நிப்பாட்டல்ல. He doesn't stop over அவர் there. என்ன சொல்லுகிறார்னு சொன்னால் எல்லாமே இயேசு கிறிஸ்துவை மையப்படுத்தி தான் இந்த முழு உலகமே சிருஷ்டிக்கப்பட்டது. So he says that based on Jesus Christ as a center point, everything has been created. Verse 17ல சொல்லும்போது சொல்லுகிறார் அவர் எல்லாவற்றுக்கும் முந்தினவர் அப்படினு சொல்லுகிறார். So verse 17 you can see that he is a forerunner of everything. இன்றைக்கு நானும் நீங்களும் எப்படிப்பட்ட விசுவாசம் இருக்க வேண்டும் என்று சொன்னால், so today you and myself, what kind of faith we should have? என்னுடைய இரட்சிப்புக்கும் என்னுடைய விடுதலைக்கும் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் உரியவர். So for my salvation and for my deliverance only person is Jesus Christ is the என்னுடைய reason. மீட்புக்கு ஆண்டவர் இடையில யாரையுமே பயன்படுத்தல. So for my redemption God doesn't use Jesus Christ. நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். We need to understand this. எனக்கும் உங்களுக்கும் இப்போ கேப் அப்படின்றது நீங்க பார்க்காதீங்க. So don't see the gap between you and myself. நான் நீங்களும் எப்படி இருக்கோம் தேவனுடைய பிள்ளைகள் அவ்வளவுதான். You and myself are the children of God. ஆனா எனக்கும் உங்களுக்கும் ஒரே ஒருவர் தான் அந்த மீட்புக்குரிய வழியை உண்டாக்கி இருக்கிறார். அந்த மீட்புக்கு போவதற்கு அவர் மாத்திரம் தான் உரியவர். So for you and myself there is only person who has been created way for the redemption and he is the reason for it is Jesus Christ. இப்போ முக்கியமாக இணை மீட்பர் என்கிற வார்த்தை ரோமன் கத்தோலிக் சபையில அங்கீகரிக்கப்பட்ட ஒரு வார்த்தை. So in Roman Catholic word they say that there is another mediator or co-mediator. Co-mediator. So அந்த வார்த்தையை வந்து யாருக்கு அதை கொடுத்திருந்தார்கள் என்று சொன்னால், so to whom they have given this word, மரியாளுக்கு அந்த வார்த்தை கொடுக்கப்பட்டிருந்தது. it has been given to Mother Mary. மரியாள் வந்துட்டு துணை மீட்பர். So Mother Mary is a இது அவங்களுடைய faith statementல இருக்கிற காரியம். So they have this faith statement, you can see that. பல வருடங்களாக பின்பற்றி கொண்டு வந்த ரோம கத்தோலிக் மதத்தினுடைய ஒரு மத கோட்பாடு, மத நம்பிக்கை. So this is the faith belief and the rules that they follow in the Roman Catholic. சென்ற வருட நவம்பர் மாதம் 2025ல போப்பாக இப்போ இருக்கிற அந்த லியோ என்று சொல்லப்படுகிற போப்பாண்டவர் ஒரு அறிக்கையை வெளியிட்டார். So last year in the November 2025 he made the recent Pope Leo he made a statement. அவர் என்ன ஸ்டேட்மென்ட் கொடுத்தாருன்னா, இணை மீட்பர் என்று இனிமேல் மரியாளை நீங்கள் அழைக்க கூடாது. So you could not call the co-mediator as Mother Mary. இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே மீட்பர் அப்படி என்று சொல்லிட்டு பெரிய ஒரு அறிக்கையை விட்டிருக்கார். He made a great statement saying that Jesus Christ is the only mediator. நியூஸ்பேப்பர்ல போய் சர்ச் பண்ணி பாருங்க, வரும் எல்லா நியூஸ்பேப்பர்லயும் போட்டுருக்காங்க. So you can go and see it in all the YouTube and other channels spoken about that. அதுக்கு முன்பாக இருந்தவர்களுடைய கோட்பாடுகள் எல்லாம் இந்த வேதத்தை மையப்படுத்திய கோட்பாடு கிடையாது. அவர்களுடைய தனிப்பட்ட விதத்திலே அவங்களுடைய அதிகாரத்தின் அடிப்படையில் வந்த வெளிப்பாடுகள். So all other people who have been spoken like that, it's not based on the scriptures, it's their own opinion. புரியுதா? நான் உங்கள்ட்ட சொல்ல வர்றதை புரிந்து கொள்ளுங்க. You able to understand what I'm trying to say? அங்கே பவுல் அப்போஸ்தலனா இருக்கலாம், அப்போஸ்தலர்களாக இருக்கலாம், அல்லது இந்த காலத்தில் இருக்கிற எந்த பாஸ்டர்களும் என்ன இல்ல உங்களுக்கு மீட்பர் கிடையாது. So the Paul the apostle or any of the apostle or today's leader or minister, no one is your redeemer. உங்களுக்கு ஆண்டவருக்கு இடையில ஒரு துணை மீட்பர் என்கிறதை ஆண்டவர் வேதத்தில் வைக்கவும் இல்லை, வேதத்தை பின்பற்றினவர்களை வைக்கவும் இல்லை. Also God doesn't allow anyone to be a co-redeemer for us. புரியுதானே? ஒரே ஒரு மீட்பர் தான் நமக்கு உண்டு. There is only one redeemer for us. அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம் என்கிற சத்தியம். That is the truth that Jesus Christ is the only redeemer for us. நல்ல இந்த சத்தியத்தை நம்ம ஆழமாக பிடித்திருக்க வேண்டும். We need to be very strong in that truth. இப்ப நம்ம மற்ற மதங்களை விட்டுருங்க. Just ignore about the other religion. கிறிஸ்தவ வேதத்துக்குள்ளாக கிறிஸ்தவத்துக்குள்ளாக இருக்கிற மத பிரிவுகளுக்குள்ளாக இப்படிப்பட்ட கொள்கைகளிலே பல விதத்தில் இருக்கிறது. Inside the Christianity there is lots of denominations and they have different kinds of opinions. இந்த ஆதாரம் இந்த வசனத்தின்படி நாம பார்க்கும் பொழுது, so based on this scriptures evidence, இயேசு கிறிஸ்துவே அல்லாமல் நமக்கு இரட்சிப்பே கிடையாது. apart from Jesus Christ there is no redemption for us. Acts chapter 4 verse 32ல பாருங்க. If you turn your Bible to Acts chapter 4 verse 32 நினைக்கிறேன், sorry 12. Acts chapter 4 verse 12. Yeah. Salvation is found in no one else, for there is no other name under heaven given to mankind by which we must be saved. அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கும்
வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை இல்லை என்றான். இந்த வேர்டு எனக்குள்ள உங்களுக்கு ஒரு பெரிய பூஸ்ட் பண்ணணும். So this word should bring a great boost within ourselves. இது சாதாரண ஒரு வார்த்தை கிடையாது. This is not an ordinary word. இப்போ இந்த வேதத்துல ஹீரோ ன்னு சொன்னால் இயேசு மாத்திரம் தான் புதிய ஏற்பாட்டில். So in this world if you want to say hero, Jesus Christ is the only person. அங்க பீட்டர் இருக்கலாம், மற்ற அப்போஸ்தலர்கள் இருக்கலாம், பவுல் இருக்கலாம், அதுக்கு பிறகு வந்தவர்கள் இருக்கலாம். இத்தனை காலம் வரைக்கும், அதாவது இந்த 2026 வரைக்கும் எத்தனையோ பரிசுத்தவான்கள் இந்த பூமியில முற்பிதாக்களாக இருந்து சபைகளை கட்டி வந்த சபை தலைவர்களாக இருக்கலாம். There could be many people like Paul the apostle, could be Peter or any of the disciples or many other ministers, great man of God. Until now, until 2026, there may be many people have been risen. அவர்கள் யார் மூலமாகவோ அவர்களுடைய ஹெல்ப் மூலமாகவோ உங்களுக்கு எனக்கு மீட்பு கிடையாது. So to any of those people we don't get the redemption. தேவன் உண்டு பண்ணின மீட்புக்கு இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் போதுமானவராக இருக்கிறார். The God who created the redemption comes through Jesus Christ alone. அதனால தான் வசனம் சொல்லுகிறது, அவராலே அன்றி வேறொருவராலும் இரட்சிப்பு இல்லை. That's the reason the word says salvation is found in no one else. அவர் தெளிவுபடுத்துகிறார் பாருங்க. He makes clear. நான் இரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தில் இன்னும் கீழங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல், அவருடைய நாமம் ஜஸ்ட் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை மனுஷருக்குள்ள கொடுக்கப்பட்ட ஒரே நாமம் இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம் மட்டும்தான். That is the reason it says, for there is no other name under heaven given to mankind by which we must be saved. அப்ப வேற நாமம் கொடுக்கப்படல என்றார். So he says there is no other name has been given to you. இந்த காரியத்தை குறித்து நீங்க எந்த சபை பிரிவாக இருந்தாலும் வேதத்தை எடுத்து படிங்க. So whichever denomination you belong to or church belong to, just read the word of God. இயேசு கிறிஸ்துவினுடைய மரித்து உயிர்த்தெழுந்த அவர் பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு, after Jesus Christ was dead, buried and then risen to the heaven. Acts chapter 1ல சொல்லுகிறது, in the Acts chapter 1 it அவரை says, பின்பற்றின சீஷர்கள் கிட்டத்தட்ட 120 பேர் காத்திருக்கிறாங்க. so people who have followed Jesus Christ, they were waiting 120 அந்த people. காத்திருந்தவர்களில் ஒருவராக தான் மரியாள் இருக்கிறார். So among that 120 people, Mary mother also one among them. இப்ப இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலர்கள் என்று அழைக்கப்பட்ட அந்த 12 பேர் கூட ஒரு இடத்திலே கூட மரியாளை தொழுது கொள்ள வேண்டும், மரியாளிடத்திலே வேண்ட வேண்டும், மரியாளிடத்திலே பரிந்து பேசுவது மூலமாக உங்களுடைய விண்ணப்பங்கள் கேட்கப்படும் என்ற சத்தியத்தை வேதத்தில் போதிக்கப்படவே இல்லை. அது எந்த வேத புத்தகமா இருந்தாலும் சரி, வேதத்தை திறந்து பாருங்க. Along with Jesus Christ there were 12 disciples. Any of those disciples haven't said that you need to seek the Mother Mary, you need to worship Mother Mary, you need to honor Mother Mary. There no one has said like that until now. We can say search it in the Bible. மரியாள் கூட ஒரு இடத்திலேயும் வேண்டல, நீங்க என்ன இடத்துல வேண்டுங்க, அதன் மூலமாக உங்களுக்கு நான் பதில வாங்கி தருவேன் என்று எந்த வேத புத்தகத்திலேயுமே எழுதப்படல. Also even the Mother Mary also haven't said that you need to ask me, you need to serve me and I will give it to no one. She answered said இந்த இடத்துல எனக்கு உங்களுக்கு ஒரு ஆழமான ஒரு ஆணித்தரமான ஒரு விசுவாசம் இருக்க வேண்டும். Today you and myself who are in this place, we should have a deep understanding about this. எத்தனை பரிசுத்தவான்கள் நமக்காக ஜெபித்திருக்கலாம். மேபி உங்களை சுற்றி இருக்கிறவர்கள், உங்களுடைய நண்பர்கள் கூட உங்களுக்காக ஜெபித்திருக்கலாம், உங்களுடைய இரட்சிப்புக்காக வேண்டி இருக்கலாம். There may be many saints might be prayed for you, your friends or someone have been prayed for you. ஈவன் உங்களுக்கு ஆண்டவருடைய அன்பை பற்றி ஷேர் பண்ணி இருக்கலாம். Probably they might have shared the love of God to you. ஆனா அவர்கள் தெய்வமாக மாற முடியாது. But they can't become as a God. இயேசு கிறிஸ்துவை வைக்கிற இடத்துல ஸ்தானத்துல எந்த மனுஷரையும் நான் நீங்கள் வைக்கவே கூடாது. So in the place of Jesus Christ you cannot replace with any person. இன்றைக்கு வரை என்ன இரட்சிப்புல நடத்தின குடும்பத்தை நான் மதிக்கிறேன். Until now I respect the honor the people who have been led to the salvation. அந்த குடும்பத்துக்காக இன்னைக்கு வரைக்கும் அவங்களுடைய பிள்ளைகளுக்காக, பிள்ளைகளுடைய குடும்பத்துக்காகவும் நான் வேண்டுகிறேன் சொன்னால் என்னுடைய இரட்சிப்புக்கு ஆண்டவர் அவங்களை பயன்படுத்தினதுக்காக நன்றியுள்ளவனாக இருக்கணும் என்பதற்காக அந்த குடும்பத்துக்காக bless பண்ணி நான் ஜெபிக்கிறேன். Until now I pray for them, I pray for their children and then all their things whatever they did, because I honor them, because they led me in the salvation. I need to honor them and respect them, so I pray for them. ஆனா அதே நேரம் என்னுடைய ஃபோக்கஸ், என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய விசுவாசம் எல்லாம்
இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் அப்படின்றதுல உறுதியா இருக்கிறேன். But I'm so very sure that I'm very confident that Jesus Christ is the only person, only God for us. இப்போ பவுல் அப்போஸ்தலனுடைய இந்த வெளிப்பாட்டுக்குரிய காரணத்தை நம்ம பார்க்க வேண்டும். We need to see the revelation, the Paul the apostle, the reason for that. Acts chapter 9ல முதல் முறையாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பவுல் அப்போஸ்தலன் தரிசிக்கிறார். So Acts chapter 9 you can see the first time Paul the apostle sees the vision about Jesus Christ. அவர் முதல் இயேசு கிறிஸ்துவை தரிசிக்கும்போது அங்கே ஆண்டவரிடத்தில் கேட்கிற ஒரு கேள்வி. So first time when he met Jesus Christ, sees and asked the question is, ஆண்டவரே நீர் யார்? and he asked the question, who are you Lord? இப்போ இந்த கேள்வியை தான் முதலாவது கேட்கிறார். This is the first question he asked to Jesus. இத வந்து அகிரிப்பா ராஜாவுக்கு முன்பாக சொல்லும்போது Acts chapter 26 verse 15ல வாசிக்க முடியும். So when he was speaking to Agrippa king, he speaks in chapter 26 verse 15. அங்கே சொல்லும்போது ஆண்டவர் சொல்றாரு நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் என்றார். And Jesus Christ replied to him and said that whom you persecute. என்ன சொல்றாரு? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே அப்படி என்றாரு. He says I am Jesus whom you are persecuting. இப்போ ஆண்டவர் நேரடியாக உயிர்த்தெழுந்தவராக இவருக்கு முன்பாக தரிசனமாகி இயேசு நானே அப்படின்னு சொன்னார் பாருங்க. அதுக்கு அப்புறம் அவரிடத்துல இந்த கேள்வி எழும்பல. So when Jesus Christ revealed himself in his vision and when Jesus says I am Jesus, after that he had any question. அவர் அதுக்கு அப்புறம் எந்த சந்தேகமே வரல அவருக்குள்ள. After that he didn't get any question or any doubt. வசனம் 18ல சொல்லுகிறது chapter 26 verse 18. Acts chapter 26 verse 18 it says, தெளிவா சொல்றாரு பாருங்க. அவர்கள் என்னை பற்றி விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்துக்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்துக்கும் திருப்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்தில் அனுப்புகிறேன் என்றார். And he says that I'm sending you to them to open their eyes and turn them from the darkness to light and from the power of Satan to God, so that they may receive the forgiveness of sin and a place among those who are sanctified by faith in me. நல்ல ஒரு தெளிவான காரியத்தை தான் யாரு தான் என்ன செய்யறதுக்கு இந்த மனுக்குலத்துக்காக அப்படி என்கிற வெளிப்பாடை அந்த இடத்துல ஆண்டவர் பேசுகிறார். So and Jesus he reveals to him and he says that who he is and what he is going to do through him. ஆகவேதான் இப்போ இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு தெளிவான திட்டமுடையவராக தெளிவான தரிசனமுடையவராக இந்த நியூ டெஸ்ட்மென்ட்ல இருக்கிற அத்தனை நிருபங்களிலும் இயேசு கிறிஸ்து யார் என்பதை குறித்து எழுதி இருக்கிறார். That is the reason with very clear, crystal clearly he has written in many of the epistles. He wrote very clearly who Jesus is. 1 கொரிந்தியர் புத்தகத்துல 15வது அதிகாரத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, if you turn your Bible to 1 Corinthians chapter 15, அங்கே அந்த அதிகாரத்தை முழுக்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, if you read the whole chapter you will understand. அந்த இடத்துல அவர் சொல்லுகிறார் ஆண்டவர் யார் யாருக்கெல்லாம் தரிசனமானார். And he says that to whom God has shown himself as a vision. அவர் சொல்றாரு கேபாவுக்கு தரிசனமானார். And first he was shown himself to 12 பேருக்கு தரிசனமானார். And to 12 of those 500 பேருக்கு ஒரேடியா ஒரு இடத்துல கூடி இருக்கும்போது தரிசனமானார். And people of 500 people who appeared, God appeared himself. அதுக்கு அப்புறம் சொல்றாரு யாக்கோபுக்கு தரிசனமானார். And to James as well God showed himself. சொல்லிட்டு ஃபைனலா சொல்றாரு அகால பிரவி போல இருந்த எனக்கு கடைசியா தரிசனமானார் அப்படினு சொல்லி முடிக்கிறார். And finally he ends it also, he says that also he showed to me as well. புரியுதா? நல்லா புரிந்து கொள்ளுங்க. Just understand this. இப்போ இயேசு கிறிஸ்து இவருக்கு நேரடியாக தரிசனமானதுல இருந்து அதுக்கு அப்புறம் அவர் மனுஷன் என்கிற பார்வை அவரிடத்தில் இருக்கவே இல்லை. So when Jesus Christ revealed himself and he said that he is Jesus, after that he didn't see as a man. அவருக்கு ஒன்று தெரியும், இயேசுதான் மேசியா. He knows very clearly that he is Jesus is ஒருவர் என்கிற அந்த சத்தியத்தை விட்டு அவர் விலகவே இல்லை. Jesus is only God, he doesn't move that truth from that. ஆகவே தான் இவ்வளவு தெளிவாக அவர் பேசுகிறார். That is the reason he was so clear and he was so. எபிரேயர் புத்தகம் chapter 1 verse 3 இந்த எபிரேயர் நிருபம் கூட பவுல் அப்போஸ்தலர் எழுதினார்கள் என்று சொல்லி விசுவாசிக்கிறார்கள். So Hebrews chapter 1 verse 3 you can see even the Hebrews also written by Paul. That's what they believe. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து Hebrew chapter 1 verse 3 இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாய் இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராயும் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி
ஆமென். உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பரிசத்தில் உட்கார்ந்தார் என்று In எழுதப்பட்டிருக்கிறது. verse 3 it says the sun is the radiance of God's glory and the exact representation of his being, sustaining all things by his powerful word. After he has been provided purification of sin, he sat down at the right hand of the majesty in heaven. முதல் உங்கள்ட்ட சொல்றேன், First I would say, நம்முடைய மீட்புக்கு ஒரே வழி இயேசுதான். for our redemption the only cause is இடையில Jesus யார் ஒரு Christ. மீடியேட்டர் கிடையாது. There is no other mediator for us. இடையில ஆண்டவர் எந்த மனுஷனையோ இந்த பரிசுத்தவான்களையோ வைக்கல. God doesn't keep any man or any saints before us. இரண்டாவது ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். Second thing we need to understand is, இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் தொழுது கொள்வதற்கு பாத்திரவான். and Jesus Christ is the only person worthy to be served. Chapter 1 அதே ஹீப்ரு புத்தகம் chapter 1 தொடர்ந்து 6 பாருங்க. Hebrew chapter 1 verse 6 if you read, மேலும் தமது முதற்பேரானவரை உலகத்தில் பிரவேசிக்க செய்தபோது தேவதூதர் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள் என்றார். தேவதூதர் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவர் என்றார். and again when God bring his firstborn into this world, he says let all the God's angels worship him. நம்ம தொழுகைக்கு பாத்திரன்னு சொன்னால் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர், இந்த திருத்துவ தேவன் மாத்திரமே. So when we say that who is the worthy one to worship the Lord is Father, Son and the Holy Spirit. இப்போ இதை தாண்டி நீங்க எந்த பரிசுத்தவான தொழுது கொண்டாலும், Apart from this, if you start to worship any of the saints, 10 கட்டளையில முதலாவது கட்டளையை மீறி, you are breaking the first commandment. Out of 10 commandments, you are breaking the first commandment. என்னது 10 கட்டளையில வேற தேவன் இருக்க கூடாது. God says that do not serve any other god, he said. நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். We need to இந்த understand that. திருத்துவத்துல இந்த தொழுது கொள்கிறது என்று வரும்போது இப்ப சிலர் கேட்பாங்க, இயேசு எங்கேயாவது சொல்லி இருக்காரா என்ன தொழுது கொள்ள சொல்லி? Some people they may ask the question like, is Jesus said that anywhere that want to serve me alone, worship me alone? கேட்பாங்க, நீங்க கேட்டிருக்கலாம். They might have asked you the question. சோ இயேசு கிறிஸ்துவை எங்காவது சீசர் தொழுது கொண்டாங்களா? Is any of the disciples have worshipped Jesus Christ? அப்படிப்பட்டவங்க என்ன செய்யலன்னு சொன்னா புதிய ஏற்பாடு ஒழுங்கா படிக்கலன்னு. If they are asking like that question, then they haven't read the New Testament கர்த்தரை properly. தொழுது கொண்டார்கள் என்கிற வார்த்தைகள் நியூ டெஸ்டமென்ட்ல अनेक இடத்துல மறுபடி We சொல்லப்பட்டிருக்கு. can see many of the places you can see that they worship the Lord many times. வெளிப்படுத்தல் புத்தகத்தில் நீங்க எடுக்கும்போது கூட, If you read the book of Revelation, அங்க வெளிப்படுத்தல் முதலாவது அதிகாரத்துல நாம பார்க்கும்போது, even in the first chapter if you read, இயேசு கிறிஸ்துவினுடைய தோற்றத்தை, இயேசு கிறிஸ்துவினுடைய தரிசனத்தை யோவான் அப்போஸ்தலன் பார்த்தபோது என்ன செய்தார் என்பதை குறித்து நீங்க பார்க்க you can see that when John saw the revelation about Jesus Christ or see the image of Jesus Christ, he explained everything. நான் இந்த இடத்துல இருக்கவங்களுக்கு சொல்றேன், So I want to say that to the people who are உங்களுடைய here, விசுவாசமும் என்னுடைய விசுவாசமும், your faith and my faith, இயேசு கிறிஸ்து யார் என்கிறதை குறித்து ஒரு தெளிவு இருக்கணும். we should have the clarity about who Jesus is. என்னுடைய வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்க்கையில நான் தொழுது கொண்ட இயேசுவை தொழுது கொள்ளணும். In your life and my life, we should be very stubborn and saying that I need to worship Jesus நல்லா புரிந்து alone. கொள்ளுங்க, இந்த பரிசுத்தவான்களை தொழுது கொள்கிறது என்பது அது தவறான உபதேசம், அது வேதத்தில் சொல்லப்படாத ஒரு சத்தியம். Worshipping the saints is a wrong doctrine and Bible doesn't teach about that. வேதத்துல இயேசு கிறிஸ்து இல்லாம நான் சொன்ன ரட்சிப்பு இல்லைன்னு. Jesus also said that apart from Jesus Christ there's no one brings salvation. யாராவது சொல்றாங்கன்னு சொன்னா இத பின்பற்றினா ரட்சிப்புன்னு சொன்னா அதை ஏற்றுக்கொள்ளாதீங்க. If someone comes and divert you saying that if you follow this you will have the salvation, don't believe that. மோர்மோன் சொல்லப்படுகிற குரூப்பை குறித்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. Probably you might have heard about the other group called Mormon. அதை உருவாக்கினவர் ஜோசப் ஸ்மித் என்று சொல்லப்படுகிறவர் தான் அதை உருவாக்கினார். So Joseph Smith is the one who initiated that. அவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? You know what he says? அந்த மோர்மோன் அவருடைய கொள்கையை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு ரட்சிப்பு இல்லையா? And what he says, people who haven't believe or follow the statement, they don't have the salvation. ரட்சிப்பு மாத்திரம் இல்ல, பரலோகம் இல்லை என்று எழுதுறாரு அவருடைய ஸ்டேட்மென்ட்ல. In his statement he says not only salvation, he says no heaven as well. நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா இதெல்லாம் காலத்துக்கு இப்போ ஆனா எத்தனை கோடிக்கணக்கான ஆட்கள் பின்பற்றுறாங்க இப்போ அந்த பிரிவை. So that in that denomination like crores of people are following them. வேதம் தெளிவாய் சொல்லுது. Bible clearly says கடைசி காலத்துல in last days அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் கூட வஞ்சிக்கப்படுவார்கள். even the known people will be deceived at the last days, it says. எனக்கும் உங்களுக்கும் இருக்கிற நம்பிக்கை இந்த வேதத்தின் மேல இருக்கணும். So the faith that you and myself should have in the word of God. இந்த இடத்துல இந்த ரெண்டு வசனத்திலேயும் பவுல் அப்போஸ்தலனுடைய அடித்தளமான ஒரு உறுதியான அறிக்கை என்னவென்றால், So in both the places what is the strong foundation the Paul the apostle he had is இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததன் மூலமாக அவர்
தேவனுடைய சுதன் என்று பலமாய் நிரூபிக்கப்பட்டவர் என்று எழுதுகிறார். In Bible he says that because Jesus Christ has risen from the dead and he was proved that he is the son of என்னவா God. உயிர்த்தெழுந்ததினால் பலமாய் நிரூபிக்கப்பட்டவர். And he was proved strongly. அவர் அவ்வளவு எவிடன்ஸா சொல்றாரு. அந்த அவருடைய உயிர்த்தெழுதலை வைத்து அவர் தேவனுடைய குமாரன் என்கிறதுல உறுதியாக சொல்லுகிறார். So because he was resurrected he was so strong and he says that he is the son of God. அப்போஸ்தலர்கள் 12 பேருடைய முதல் பிரசங்கத்தை பார்த்தீங்கன்னா You can see the apostles, 12 of those apostles, the first sermon they Acts gave chapter is, 2 verse 31 ல சொல்லப்படும்போது you can say it's in Acts chapter 2 verse 2. அங்கே இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை அவர்கள் கோட் பண்ணுகிறார்கள். They were referring to the resurrection of Jesus Christ. அவர் சொல்லுகிறார்கள் அந்த இடத்துல சீசர்கள் எழுந்து நின்று. And the disciples stood up and they said like 2 this. verse 32 ல சொல்லுகிறது. 2 verse 32 it says. இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார். And God has risen this Christ. இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளா இருக்கிறோம். அதுதான் அவருடைய அறிக்கை. And his statement he says we are all witness for it. ஒரு அருமையான ஒரு ஸ்டேட்மென்ட் கொடுக்கறாங்க. He says a wonderful statement he gives. Verse same புத்தகம் Acts chapter 4 chapter 4 verse 33 எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா Acts chapter 4 verse 33 if you read அங்கே சொல்லுகிறது. there it says இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். with a great power the apostles continue to testify to the resurrection of Lord Jesus. இப்போ இந்த ரெண்டு வசனத்துல அவர் கோட் பண்றது பாருங்க. In these two verses ஒன்று அவர் பழைய ஏற்பாட்டில் இருந்து இயேசு கிறிஸ்து யார் என்பதை காட்டுகிறார். first he showed that who is Jesus Christ from the Old Testament. இரண்டாவது அவர் உயிர்த்தெழுதலின் மூலமாக பலமாய் நிரூபிக்கப்பட்டவர் என்கிறதுல ஆணித்தரமான விசுவாசம் உடையவராக இருக்கிறார். Second, through the resurrection of Jesus Christ he was so confirmed and he proves that Jesus Christ is the Son of God. இந்த இடத்துல இருக்கிற எனக்கும் உங்களுக்கும் People who are here, yourself and myself, இந்த நித்திய ஜீவனை உண்டாக்கக்கூடிய ஒரே வழி இயேசு கிறிஸ்து to மாத்திரம்தான். give an eternal life only Jesus Christ can do that. 1 John chapter 5 verse 20 இப்படியாய் சொல்லுகிறது. 1 John chapter 5 verse 20 பாருங்க. அன்றியும் நாம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்று அறிவோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எனப்பட்ட சத்தியம் உள்ளவர்களுக்குள்ளும் இருக்கிறோம். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். And verse 20 it says we know also that the Son of God has come and has given us understanding so that we may know him who is true and we are in him who is true by being in இதெல்லாம் ஒரு ஆழமான ஒரு ஆணித்தரமான உறுதிப்பாடான சத்தியத்தை இந்த இடத்துல எழுதுகிறார் இந்த யோவான் அப்போஸ்தலன். all these are very strong and evidence. அவர் சொல்றாரு இவர்தான் மெய்யான தேவன். So he says he is the true God. அவர்தான் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார் அப்படினு and he சொல்றார். says he is the true eternal life. இப்படி எத்தனையோ வேத ஆதாரம் இருக்கு. நம்ம வீடுகளை தட்டிட்டு கேட்பாங்க எங்க இயேசு குறித்து தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கு. So they will come and knock the doors and they say like where it says that Jesus Christ is God. உங்களுக்கு வேத புத்தகத்தை வாசிச்சு பழக்கம் இல்லைன்னா நீங்க ஆண்டு தான் வாய் காட்டுது. If you don't have the practice of reading the word of God then you will be believing those things. வேதத்தை படிங்க. You need to study the word of பைபிளை God. திறந்து வாசிங்க. Just open your eyes and see. இயேசு கிறிஸ்து யார் என்பதை நீங்க ஓல்ட் டெஸ்ட்மென்ட்ல இருந்து நியூ டெஸ்ட்மென்ட் வரைக்கும் நீங்க தனிப்பட்ட விதத்துல ஆராய்ந்து தியானித்து அவரை குறித்து இருக்கிற அந்த வெளிப்பாடுகளை உங்களுக்குள்ளாக வைத்துக் கொள்ள வேண்டும். So you need to personally you need to find Jesus Christ from the Old Testament and New Testament. You need to read that and you need to put all those things into your heart. அப்படி இல்லாத பட்சத்துல அதே வசனங்களை அப்படி லைட்டா அப்படி உருமாற்றி என்ன செய்வாங்க சொல்லும்போது நீங்க வஞ்சிக்கப்பட்டு விடுவீர்கள். So when you don't do like that, when people come and change the word little bit and they deceive you and turn their direction. உங்களுக்கு முன்னாடி ஒரு தூதன் வந்து சொன்னா கூட நீங்கள் நான் நம்பவே கூடாது என்று வசனம் சொல்லுது. The Bible says that even that the angel also comes and says like this, change the word of God, you shouldn't believe. உங்களோட கையில தந்திருக்கிற இந்த வேதம் தான் இயேசு கிறிஸ்து யார் என்பதற்கு ஆதாரம் போதுமானதை கொடுத்திருக்கிறது. So the Bible that you have in your hand that has an enough evidence that who is Jesus Christ. நன்றாக புரிந்து கொள்ளுங்க. அந்த ரெண்டு வார்த்தையிலையும் பவுலுடைய முக்கியமான அறிக்கை அதுதான். So in both the places these are the statement that Paul gives strongly. எனக்கும் உங்களுக்கு நித்திய ஜீவனை தரக்கூடிய ஒரே வழி இயேசு கிறிஸ்து தான். So for yourself and myself if you want to have eternal life that Jesus Christ is the only ஆண்டவராகிய person can இயேசு give. கிறிஸ்து உபதேசிக்கும்போது சொன்னார் John chapter 17 verse 3 ல சொல்லும்போது சொன்னார். So when Jesus Christ was teaching he said in John ஒன்றான chapter 7 மெய்த்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பின இயேசு கிறிஸ்துவையும்
அறிவதே நித்திய ஜீவன் Verse அப்படின்றார். 3 it says, now this is the eternal life, that they know you, the only true God, and Jesus Christ whom you have sent. இப்போ இந்த சத்தியத்தை நீங்க மாத்தவே முடியாது. You cannot change the truth. அப்ப இயேசுவை எந்த அளவுக்கு அறிகிறோமோ அங்கதான் நமக்கு நித்திய ஜீவன். The more you understand about Jesus Christ, more you have the eternal life. இடைக்குள்ள யாரையும் என்ன செய்யாதீங்க, பூத்தாதீங்க. Don't have any mediator between you and ஆண்டவருடைய Jesus. திருத்துவத்துல மூன்று பேர்ல ஒருவரை குறைத்து பாத்துறாதீங்க. Don't ever put down any of those in the Trinity God. புரியுதானே? உங்களுக்கா எனக்காகவும் சிலுவையில மரித்து ரத்தம் சிந்தி உயிர்த்தெழுந்தவர் இயேசு மாத்திரம்தான். So for yourself and myself, the only person who came into this world lived and died and rose again. இந்த பவுல் அப்போஸ்தலனுடைய இந்த ஆணித்தரமான இந்த ஸ்டேட்மென்ட்ல நானும் நீங்களும் கட்டப்படணும். So we need to be built on the concept that Paul the apostle has given to வேதத்துல us. சொல்லுகிறது ரட்சிக்கப்படுவதற்கான வழியை சொல்லும்போது So when the Bible says that the way that when they show for the salvation, ரோமர் 10:9-10 வசனம் சொல்லுகிறது. so Roman chapter 10 verse 9 and 10 சொல்லுகிறது. அந்த வாக்குத்தத்தமான வார்த்தை ரோமர் chapter 10 verse 9 and 10. if you declare with your mouth Jesus is Lord and believe in your heart that God raised him from the dead, you will be saved. ஏனென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். ஆமென். கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு. And if you declare with your mouth that Jesus is Lord. சல்வேஷனுடைய டோரே இயேசு கிறிஸ்து தான். So the door for the salvation is Jesus Christ is நான் the தான் only person. வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்திலே வரான். Jesus Christ clearly said, I am the way, truth and the life. No one can have the eternal life without me. நல்லா புரிந்து கொள்ளுங்க. Just understand this. இந்த வசனங்கள் எல்லாம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு நம்முடைய கண்களை திறப்பதற்காக. So all these scriptures has been written in the Bible just to open our eyes. ஒருபோதும் வஞ்சிக்கப்பட்டுறாதீங்க. Never be deceived. பெரிய லட்சக்கணக்கானவர்கள் பின்பற்றுகிறார்கள் என்பதை வைத்து அல்ல விசுவாச வாழ்க்கை என்பது. It's the faith life is not based on how many people belongs to or பல follow that. லட்சக்கணக்கானவர்கள் ஃபாலோ பண்றன்றதுக்காக தேவன் இருக்கிறார் என்றது சத்தியம் அல்ல. So since those millions of people are following that religion, so that you not come to conclusion that they have the God. சொன்னால் இன்றைக்கு இருக்கிற துரு உபதேசத்தை கொண்டிருக்கிற அநேக பிரிவுகள் பாத்தீங்கன்னா மில்லியன் கணக்கானவங்க பின்பற்றுறவங்க இருக்கிறாங்க. Today you can see they have the false doctrine, and when they have, you can see the crowd, they have millions of people for that. அதை படிக்கும் போதே நமக்கு பயமாக இருக்கும். So when you read about them, you will be scared. படிக்கும்போது When you read the faith statement, you will be very பரலோகமே scared. இல்ல. They say there is no heaven. இப்படியான போதனைகள் எல்லாம் நிறைய இருக்கு, ஆனா அதை பின்பற்றுற கூட்டம் பெருகு. So there are many people are following that, and even though they say like that, ஆனா இயேசு கிறிஸ்து உண்டாக்கின வழி அப்படி இல்ல. but the way that Jesus Christ has created, it's not like that. நல்லா புரிந்து கொள்ளுங்க. Just understand this. இயேசு கிறிஸ்து யார் என்பதை குறித்து எனக்குள்ள உங்களுக்கு ஒரு தெளிவு இருக்கட்டும். So let us have the clarity about who Jesus Christ is. இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பூமியில மனிதனாக அவதரித்திருக்கிறார். So before 2000 years back, Jesus Christ came into this world as a human. மனுஷனாவே பிறக்கல அப்படி என்று சொல்லி இருந்தா எனக்கு உங்களுக்கும் ரட்சிப்பு இருந்திருக்காது. So if he haven't come as a man, then you and myself won't have the salvation. So இந்த பவுலுடைய அறிக்கையில நானும் நீங்களும் கட்டப்படுவோம். So we need to be built based on the statement that Paul the apostle says. Let us all stand to our feet.